தற்போது நிலவும் சூழலில் பாதுகாப்பு ரீதியிலான நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நகர்வுகளை நேரலையாக ஒளிபரப்புவதையும் சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே தகவல்களை வழங்குவதையும் தவிர்க்க வேண்டும் என்று தொலைக்காட்சி சேனல்கள், ஊடகங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய ராணுவம் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் தகர்த்தப்பட்டதுடன் குறைந்தபட்சம் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ராணுவ மோதலால் உச்சகட்ட பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சகம் எக்ஸ் வலைத்தளத்தில் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட பதிவில் பாதுகாப்பு ரீதியிலான நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நகர்வுகளை நேரலையாக ஒளிபரப்புவதையும் நிகழ்நேர தகவல்களை வழங்குவதையும் தொலைக்காட்சி சேனல்கள், ஊடகங்கள் மற்றும் தனிநபர்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.